ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெற்றிலை போடுறது எவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கல்யாண வீடுகளில் எங்கே போனாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை நிறைய கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுப்பாங்க. சில பேர் சாப்பிடாம போவாங்க. ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ சாப்பாடு சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு ஜெமிக்காமல் சிலருக்கு ஜெமிக்காது. அதுக்காக தான் வச்சுருக்காங்க இவ்வளோ இந்த வெத்தலையை பார்த்திங்கன்னா காம்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வெத்தலையை நடுவில் உள்ளது நிரம்பி எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வெத்தலையை மட்டும் நீங்கள் சாப்பிடாம பாக்கு, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு இப்படி தாம்பூலத்தோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் சரி, பாக்கோட ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, வெறும் வெத்தலை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த வெத்தலுடைய பயன்கள் ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லலாம். உடம்புக்கு அதில் பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாமே இருக்குது. அதனால தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வெத்தலை வைப்பாங்க. அதேமாதிரி கெட்ட காரியத்துக்கு வெத்தலை வைப்பாங்க. வெத்தலை இல்லாத ஒரு நிகழ்ச்சி இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு வெத்தலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இப்போ வெத்தலை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜெமிக்காதவங்களுக்கு கூட இவ்வளோ சாப்பாடு கல்யாண வீட்டில் அதுக்கு தான் வைக்கிறாங்க. இவ்வளோ சாப்பாடு கல்யாண வீட்டில் வடை பாயசத்தோடு இவ்வளோ சாப்பாடு வச்சுருக்காங்க. செமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்பாடு செமிக்கும் அப்படிங்கிறதா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வெத்தலை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெத்தலையை சாப்பிட்டது தான் நல்லது. இப்போ வெத்தலை சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சத்து சேரும். அதனால தான் வெத்தலை வீட்டில் வளர்க்கலாமா கேட்டால் வீட்லேயும் நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஏன்னா வெத்தலை ஒரு கொடி தான். அதனால் இந்த வெத்தலை கொடியை நீங்கள் தாராளமாக வீட்டில் உங்கள் இடம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா வெத்தலை கொடியை நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக வளர்க்கலாம். கொடி தான் வேகமாக படுறது, நல்லா வளரும். அப்பப்போ நீங்கள் பறித்து தினமுமே பார்த்தீங்கன்னா வெத்தலை சாப்பிட்டுக்கலாம். சில பேர் வெத்தலை நல்லா கடிச்சிட்டு சாரை மட்டும் பண்ணிக்கிட்டு துப்பிடுவாங்க. அப்படி செய்யலாம். எப்படி செஞ்சாலும் சரி வெத்தலை ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீக்கம் எதாக இருந்தால் கூட இந்த வெத்தலை யூஸ் பண்ணிப்பாங்க. சரிமாறு அரிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெத்தலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இவ்வளோ அருமையான வெத்தலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கு போனால் கூட சாப்பிட்றதில்ல. அதை பார்த்தீங்கன்னா வெத்தலை சாப்பிடாம வந்துடுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெத்தலை பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய என்ன சாப்பிட்டாலும் சரி செமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வெத்தலை சாப்பிட்ருங்க. வெத்தலை போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதுங்க. அதே மாதிரி இப்போ எல்லாமே இந்த தாம்பூலத்தோடு சேர்ந்தே விற்கிறாங்க. 10 ரூபா 20 ரூபா சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் அதில் வெத்தலை, பாக்கு, உங்களுக்கு சுண்ணாம்பு அதுதான் இருக்கும். வேறு ஒன்றுமே இருக்காது. சில இனிப்புகளை சேர்ப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்களே கூட வெத்தலையில் சில இனிப்புகள் சேர்த்து அந்த வெத்தலையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடும்போது அதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையை மிஸ் பண்ணிடாதீங்க. வெத்தலையை கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.